சந்தர்ப்பம் கொண்டு கிடைக்கிறது. இந்திய நாங்கள் வந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். வேணும் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். சிவனுடைய சாங் ருத்ரதானம் வந்து உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போது. இந்த நாய் நம்ம அடிச்சுட்டு இந்த நாய் ஒழுங்கா இருந்தா இந்த நாய் என்ன அடிக்குமா? இந்த நாய் ஓடி 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 உட்கலந்த ஜோதி. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். நான் ஜினிஸ் டிஆர்எஸ். இன்னைக்கு நாங்க இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கல்லடி கடற்கரையில நின்று கொண்டிருக்கேன். அப்ப அந்த வகையில உன்னிகிருஷ்ணன் இவங்களுடைய இசை நிகழ்ச்சி நடைபெற காத்து கொண்டிருக்கின்றது. அப்ப நாங்க வந்து இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஆகுது, 11:45. அப்ப அனைத்து விதமான வேலை பழுக்களுமே வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இன்னும் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் மாத்திரம் இருக்குது. இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து நோங்களா வந்து துமிச்சு கொண்டிருக்குது. ஆனா ஒரு 1:30-2 மணி போல ஃபுல்லா இந்த மழை நிக்கும்னு சொல்லியாங்க. வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. அதான் வெதர் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அப்ப அந்த பக்கம் பாருங்க, இந்த விஐபி ஆசனங்கள், அதோட வந்து முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா பிரஸ் அண்ட் மீடியா அவங்களுக்கான அந்த ஆசனங்கள் எல்லாம் வந்து இப்போது வந்து அதுக்குரிய வேலைகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்ப நாங்களும் வந்து இந்த களத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். இப்ப தொடர்ச்சியா வந்து நீங்க இப்ப இந்த வீடியோ வந்து நாங்க யூடியூப் சேனல்ல வந்து இப்ப பதிவிடுவோம். இப்ப இதையும் தாண்டிய மேலதிகமான தகவல் எல்லாமே வந்து நாங்க ஜினிஸ் டிஆர்எஸ் தம்பியினுடைய பேஸ்புக் நூடாகவும், அடுத்து நம்மளுடைய மக்கள் நாயகன் பேஸ்புக் பேஜினூடாகவும், ஷோர்ட் வீடியோவாகவும், அதோட வந்து நேரலையாகவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்ப இதுல வந்து பார்க்க கிடைக்காத அந்த விடயங்களை கூட நீங்க பேஸ்புக் கூடாக பார்த்துக்கொள்ளலாம். கட்டாயம். அப்ப அந்த வகையில நாங்க வந்து ஸ்டேஜ்ல நின்று கொண்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து அந்த ரியாசல் வந்து இடம்பெற இருக்கேன்னு நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு காலையில வந்து வேலையா எழுதி வலிக்கிறது வந்துட்டோம். இனிமே நடக்கப்படக்கூடிய விடயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் காட்டிக் கொடுக்குறோம். அதோட எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று, மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் கொண்டு கிடைக்கிறது. இந்திய நாங்கள் வந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போறோம். சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போறோம். சிவனுடைய சாங் ருத்ரதானம் வந்து இதை வந்து உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய கைகளாலே கரங்களினாலே வந்து நாங்களும் ஸ்டேஜ் ஏறி அதை வந்து நாங்கள் திறந்து வைக்கணும். அதாவது அந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ண போறோம். ஆடியோ மாத்திரம் வந்து ஒரு சிவனுக்குரிய பாடல் தான் ருத்ரதானம். இதற்கு வந்து இசையமைத்திருக்கின்ற இந்திரஜித் அவர்கள், அதோட வந்து இதை வந்து இயக்கம் செய்ய போகின்ற திவா. இதை வந்து நாங்க ஃபுல்லா வந்து எல்லா ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் ஆகும். என்ன சேனல்ல ஆர்ஜி தமிழா, அடுத்தது ஆர்ஜி கேஜி, 2 சேனல்லையும் ரிலீஸ் ஆகும். இதுக்குரிய அப்டேட்டுகள் வந்து கொண்டிருக்கோம். அப்ப உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய கைகளாலே வந்து நாங்க இப்ப இந்த நம்முடைய மட்டக்களப்பு மண்ணிலே வந்து நாங்க சேர்ந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணி வைக்க போறோம். அதாவது இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். அவங்களோட கையால ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான கையால நம்மளுடைய முதலாவது ஆல்பம் பாடல் சிவனுக்குரிய பாடல். அப்ப இது ஒரு உண்மையில மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அதுவும் நம்மளுடைய மட்டக்களப்பு கலைஞர்களால உருவாக்கப்பட்ட நம்மளுடைய கலைஞர்களால நாங்களும் அதுல வந்து ஏதோ ஒரு வகையில சின்ன பாட்டை வந்து இருக்கோம்ன்றது எங்களுக்கு சந்தோஷம். மட்டக்களப்பு மண்ணிலே வந்து உருவாகின பாடல் மட்டக்களப்பு மண்ணிலே வைத்து ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய கைகளால வந்து ரிலீஸ் ஆக போகுது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் என்னக்குள்ள எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதுக்கு தான் ஆவலா இருக்கிறோம். கண்டிப்பா தொடர்ச்சியா வந்து பார்த்து உங்களால முடிஞ்ச ஆதரவு மலைங்க இணைந்திருக்கும். இப்ப நாங்க உரிய அந்த இசை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல இருந்து இப்ப நாங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கின்றோம். இந்த ஹோட்டல் நாம வந்து பிளாக் பாண்டி, நடிகர் பிளாக் பாண்டி தங்கி இருக்கிறாரு. அவங்க கூட போயிட்டு அந்த அண்ணாவோட வந்து பேசிட்டு நாங்க அடுத்த வந்து உன்னிகிருஷ்ணன் சார், அதோட வந்து உத்தர உன்னிகிருஷ்ணன் இவங்க வந்து வேற ஹோட்டல் நின்று கொண்டிருக்காங்க. அப்ப வேற ஹோட்டல் நின்று கொண்டிருக்காங்க. அப்ப இவங்களோட நாங்க அந்த அண்ணாவோட வந்து பேசிட்டு கண்டிப்பா வந்து டைம் கிடைச்சா உன்னிகிருஷ்ணன் சாரோட கொண்டு பேசிட்டு நாங்க வந்து இப்போ அந்த உரிய இடத்துக்கு போகணும். நாங்க வந்து நடக்கக்கூடிய விடயங்களை வந்து லைவ் அப்டேட் வந்து பண்ணணும். அப்ப அதனால வந்து இங்க பேசிட்டு போவோம். நினைக்கிறேன். அதான் அப்படியே பிளாக் பாண்டி அண்ணா வந்து பாருங்க சிம்பிளா வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க. வணக்கம், வெல்கம் டு பெத்திகளோ. சந்தோஷம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எங்களுடைய மட்டக்களப்பு எப்படி இருக்கு? முதலாவது கேள்வி என்ன, மட்டக்களப்பு மண்ணை பத்தி கேட்கணும். மழையோடு வந்து வரவேற்றிருக்கீங்க. நேத்து மழை இல்ல, நீங்க வந்த டைம் மழை இல்ல. இப்ப நான் தான் மழையை கூட்டு விட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்க மட்டக்களப்பு வந்திருக்கீங்க நிறைய வாட்டி வந்து நிறைய வாட்டி வந்தவங்க. நம்முடைய என்ன ப்ரோக்ராம் கல்லடி, ஆமா ஒரு கடற்கரைப்புக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி வர்றதுதான் இங்க. அதாவது நான் கல்முனை அடிக்கடி வர்றது.
கல்முனை ஜெஃப்னா போகும்போது போயிட்டு போயிருவேன். ஓகே. மட்டக்களப்பு சில உறவுகள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா நடிகர்களுக்கும் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் தெரியாது. நான் அதிகமா வந்து போயிட்டு நிறைய பேர். ஆனா உண்மையாவே ஜப்னா உடையில நின்றுவாங்க, வாரவங்க மட்டக்களப்பு கொழும்பு போயிருப்பாங்க, இல்லைன்னா ஜெஃப்னா இருப்பாங்க. இந்த இண்டெப்த் வருது நம்பார எல்லாம் நான் அடிக்கடி வர ரூட் தான். மட்டக்களப்பு மக்கள் அன்பு எப்படி இருக்கு? அது உபசரிப்புலயே வந்து நம்ம அடிச்சுக்க முடியாது, அப்படிதான் சொல்லுவோம். அது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன பழமொழி தெரியல விட்டுரு. அங்க கேட்டேன் அவசரத்தை கேட்டா முடியும். அதோட அண்ணனுடைய படங்கள் வந்து நிறைய பேர் பாத்துருப்பீங்க, அங்காடி தெருவு பசங்க. இப்ப பூக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, விஜய் ஆண்டனி சார். அது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப ஹீரோவா நடிச்சிருக்கீங்களா? இல்ல அதுல ஹீரோ அவரு அவங்க அக்கா தங்கச்சி பையன் தான் நடிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆகி அங்க பெரிய வெற்றிகரமா ஆயிடுச்சு. இங்க இப்ப உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன் தேட்டர், தெரியல. ஏன்னா நாங்க ஃபுல்லா முடிச்சு நீங்க வந்துட்டோம். 13ஆம் தேதி பிப்ரவரி 13 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதுல நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்கேன். நீங்க வந்து இன்னும் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்ப வந்து இன்னொரு விஷயம், இவர் வந்து இசைத்துறையிலே இப்ப சாதித்து கொண்டு வர. நான் பார்த்தேன் நிறைய மியூசிக் வீடியோஸ் எல்லாம் நல்ல. இந்த இப்போ பிரம்மகுமாரி அமைப்பு வந்து நான் சந்திச்சதுல அந்த அவங்க லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் வந்து உன்னிகிருஷ்ணன் சாரோட ஈவெண்ட்டிங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமா பண்ணலாம். அப்புறம் நான் ஈவெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ உன்னி சார் வந்து கேட்கும்போது அவரும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இன்னைக்கு அந்த விழா 17ஆம் தேதி நம்ம அழகா சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். 18 ஆடியோ லான்ச் நாளைக்கு. நான் இசையமைச்சிருக்கேன். இந்த பிரம்மகுமாரி அமைப்புக்காக ஒரு 5 பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் சாரும் உத்ராவும் வந்து பாடி இருக்கிறாங்க. அப்புறம் நானும் என் தங்கச்சி ஒரு பாட்டு பாடிருக்கோம், ஆளுக்கு ஒரு பாட்டு. இப்ப அந்த பாட்டு இன்னைக்கு ஸ்டேஜ்ல நீங்க படிப்பீங்களா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான் லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆனி யூடியூப்ல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வேணா கேட்டுக்கலாம். வந்து நம்ம பிரம்மகுமாரி அமைப்பு நாளைக்கு அவங்க ஆசிரமத்திலேயே ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க வந்து எங்களுடைய மக்களுக்காக நீங்க என்ன பாட்டு படிக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சில சிவன் பாடல்கள் பாடுறேன். எனக்கு பிடிச்ச பாடல்கள் 2 பாடல்கள் பாடுறேன். ஆமா, அது ஆரம்பமே நம்ம தான் ஆரம்பம். எங்களுடைய பார்வையாளருக்கான சின்ன 2 வரி நீங்க இந்த இடத்துல கேட்டா இல்ல அப்படியா எப்ப கேட்டாலும் பாடுவோம். பாடுறது அது வந்து நம்மளுடைய தொழில் இல்ல, சரியா செய்திருக்கோம். அது எப்பயுமே இருக்கும். ஸோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பிட்டு, ஏன்னா எல்லாராலையும் ப்ரோக்ராம் வர முடியாது, இதுனா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பா. சும்மா உங்களுக்கு ஒரு பல்லவி. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்த்து போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அத மியூசிக்கோட பாடியாச்சு உங்களுக்கு. அது எல்லாரும் இப்ப யூடியூப்ல இருக்க ஒரு வசதி என்னன்னா, உலக நாடுகள்ல இப்ப இங்க இருக்கவங்க மட்டக்களப்புல இருக்கவங்க பகுதியில் இருக்கவங்க வர முடியும். யூடியூப்னா ஒரே நேரத்துல உலகம் முழுக்க பார்க்கலாம். கண்டிப்பா. சோ அப்ப அவங்களுக்கா பாடுறதுல சந்தோஷம். இந்த பாட்டு நீங்க கட்டாயம் படிக்க வேணும். படிப்பீங்க தானே? ஃபுல் பாட்டும் படிக்கிறோம். ஓப்பனிங்கே இதுதான். வைப்ரேஷன் ஏற்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பாடல்கள், ஒரு ஆயர்பாடி மாளிகைன்னு ஒரு பாட்டு, இன்னொரு சிவன் பாட்டு ஒன்று பாடுறோம். அந்த மாதிரி அதோட என்ன இப்ப எங்கட பக்கம் வந்து, அதாவது வடகிழக்கிலையும் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து இப்போது வந்து வளர்ந்து கொண்டு வராங்க. இப்ப அப்படியானவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து எதிர்வருங்காலங்களில் இப்ப இசையமைப்பாளர்னு சொன்னீங்க. எங்கட படியல்களுக்கு நீங்க உதாரணத்துக்கு அவங்கள பாட வச்சோ, அவங்கள வந்து அதாவது அது எப்பயுமே அப்படின்னா எல்லாமே காலமும் நேரமும் தான் அதை கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ நான் எனக்கு இப்போ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த காலமும் நேரமும் ஒன்றிணைக்கும் போது நம்ம அதுக்கான பணிகளை செய்ய முடியும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்கலாம் கிடையாது, எங்க இருந்தாலும் அந்த அந்த தகுதிக்கும் திறமைக்கும் வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். இப்ப நான் இசையமைப்பாளர்னு சொன்னீங்க. இப்ப இது வரைக்கும் நீங்க எத்தனை திரைப்படத்துக்கு இசையம் வச்சிருக்கீங்க? இல்ல திரைப்படங்களுக்கு நான் என்ன இசையமைக்கல. இப்ப ஒரு படம் கமிட் ஆயிருக்கோம், வைரமுத்து ஐயா வரிகள் எழுதுறாங்க. அந்த படம் தான் முதல் லான்ச் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இல்லாம டிவோஷனல் ஆல்பம்ஸ் இது வரைக்கும் ஒரு 60 சாங் பண்ணியிருக்கேன். இப்ப ஜஃப்னால ஒரு கோண்டாவில் உள்ள தெல்லையம்பதி அம்மனுக்கு ஒரு பாடல்கள் பண்ணியிருக்கோம், அங்க உள்ள கண்ணன் கோயிலுக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 42 பாடல்கிட்ட பண்ணியிருக்கேன், மியூசிக் பண்ணியிருக்கேன்.
ஸோ அது இன்னும் இனிமே தான் இப்போ அந்த ஒரு சேனல் மூலியமா நம்ம அதை வெளிக்கொண்டு வர போகிறோம். கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷம் அண்ணா. ஆமா, உங்களை சந்திச்சதே பெரிய ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பு எடுத்து தந்த எங்களுக்கு இந்த பிரம்மகுமாரி அமைப்புக்கு நன்றி. அதே மாதிரி பிரம்மகுமாரி அமைப்பை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இறைவனோட எல்லாருமே மக்களாகிய நம்ம எல்லாருமே வந்து ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து பிரம்மகுமாரிகளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் தான் வந்து இறைவனை அடையிறதுக்கான வழிகள். இப்போ நான் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு பிறப்புமே வந்து கடந்து வரும். இப்போ மரமா பிறக்கிறது, ஒரு ஒரு புழுவா பிறக்கிறது, மிருகங்களா பிறக்கிறதுன்னு கடைசி பிறவி வந்து மனித பிறவி. இந்த பிறவியை கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காரு, இறைவன் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா 6 அறிவு இருந்து அந்த அறிவோட சேர்ந்து இறைவனை போய் அடைகிறது தான் முக்தி அடைகிறது அப்படின்றது. இன்னொரு பிறவி வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்றதுதான். ஸோ அப்போ அந்த தியான வழிபாடுகளோட இறைவனுடைய ஏதாவது நம்ம எது புல்லால் தவிர்த்து எப்படி அதை ஒரு மன நிலையோட வாழணுமோ அந்த ஒரு சுய வாழ்க்கையுடைய பயிற்சியத்தை வந்து நமக்கு பிரம்மகுமாரி அமைப்புகள் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு 140 நாடுகளில் இந்த பயிற்சியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்களோட நான் அந்த இறைவழிகளில் இருக்கிறதுனால எனக்கு உண்மையிலே நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இறைவன் எனக்கு சிவன் வந்து எனக்கு அது அருள் புரிக்க. நான் வந்து சிவபக்தர். அப்போ எனக்கு சிவன் வந்து ஒரு ஆசையை கொடுத்து நீ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு பிறவி இருக்கு. நானுமே அப்படிதான், ஏன் இந்த பிறவியோட போதும், அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னா திருப்பி இல்லைன்னா கடல்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்போ இறைவனை போய் அடைகிறதுக்கான வழிகள் என்ன, இன்னும் முழுமையான தேடலை நோக்கி இருக்கும். இதுதான் அப்படின்னு இல்லை, இது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒவ்வொரு வழியில ஒருத்தர் இப்போ இஸ்லாத்துல வந்து அது அல்லாஹ் யோசிப்பாங்க, கிறிஸ்டின்ல வந்து ஜீசஸை யோசிப்பாங்க, இப்போ நம்முடைய தமிழ் மார்க்கத்துல வந்து சிவனை யோசிப்போம். ஸோ அதனால எல்லாருமே இறைவன் அடைகிறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கும். அந்த ஒரு பணியை வந்து செய்கிறது வந்து எனக்கு வந்து இப்போ பிரம்மகுமாரி அமைப்பு அவங்களுடைய இன்னும் அந்த அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய கோட்பாடுகள், அதோடைய முயற்சிகள், அந்த தியானம், அவங்க அதாவது ஒரு நபர்ல இருந்து எல்லாருமே ஒரே நிலையில ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. இப்போ நார்மலா மனிதர்கள் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்துல இருப்பாங்க இல்லையா, அப்படிலாம் இல்லாம அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரே குணதாசிகள் இருக்காங்க. அவங்களுடைய சாப்பிடும் முறை முதற்கொண்டு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இப்போ நாங்களாம் நேற்று வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்டோம், அவங்க தனியாக பார்சல் கட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது அவங்களுடைய வழிப முறைகள் வந்து அந்த அங்கே ஆசிரமத்தில் சமைக்கிறதான் சாப்பிடுவாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடுகள், கோட்புகள் எல்லாமே வந்து பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. ஸோ நம்மளும் இன்னும் அதுக்கான முயற்சிகள் என்ன இருக்கு, இந்த இறை தேடல்களை நோக்கி பயணிக்கிறோம். அதோட ஏன்னா நம்மளும் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் இருந்துட்டு ஓடிட்டு இருக்கிறனால திடீர்னு நல்லா தின்னுக்கிட்டு திடீர்னு சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுத்திட்டு இருக்கோம். அதோட என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான கிராமத்து பொடியலாம், இப்பயும் வந்து கிராமத்து சைட் தான். ஆரம்பத்துல வந்து சில பகுதிகளில் எங்கட பக்கம் வந்து கரண்ட் மின்சாரம் வந்து இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து மின்சாரம் இருக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து உங்களோட அந்த அங்காடி தெரு அந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அப்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன ஆக்கள். அப்ப அந்த டைம்ல என்ன, இப்ப ஜென்ரேட் எடுத்து அதை வந்து நாங்க ஒரு பொதுமக்களில் ஒரு இடத்தை ஒன்று கூடி இரவு நேரத்துல வந்து படம் பார்ப்போம். அந்த டைம்ல கூட அந்த அங்காடி தெரு படம் வந்து பார்த்தது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம். அப்ப அங்க இருந்து இப்ப இந்த இடத்துல நாங்க அமர்ந்து கொண்டிருக்க அந்த ஜேர்னி நினைக்கக்குள்ளன்னா எங்களால் நம்ப முடியல. நீங்க சொன்னீங்க அந்த ஒரு நம்ம எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய திசைகள் மாறி மாறி அப்படியே போய்கொண்டிருக்கும். அந்த சந்தர்ப்பங்கள் சரி அமையும் போது எல்லாமே அதுதான். அதாவது இயற்கையோட இது இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த நொடியில நான் உங்க முன்னாடி இங்க இருக்கிற மட்டக்களப்புல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இது எல்லாமே இறை செயல் தான். நம்ம எதுவுமே கிடையாது, நம்ம நினைக்கிறது கிடையாது. அவங்க ஒரு ஆட் பண்ணி அப்படியும் இருந்து இங்க ஒரு மலையை கொடுக்கணும், இந்த இடத்துல இப்படி ஒரு எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணாங்க. அதுல வந்து அந்த உன் பேரை சொல்லும் போது அந்த பாட்டு பாருங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல அந்த பேரை சொல்லும் போது உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ பார்க்கும் போதே மலையாவே ஓ நீ நீர் துளியாவே. அப்படியே காப்பி அடிச்ச பாருங்க, சேம் மியூசிக் போடுறதுதான். அதுல இருந்து மாறுபட்டு போட்டு அதே வார்த்தையை நீ வெளில பயன்படுத்த கூட பேசுறேன். இப்ப வரைக்கும் எப்படி சொல்றது, அந்த காதலன்ற ஒன்று இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாட்டு வந்து இல்லாம காதல் இருக்காது. என்ன சொல்றீங்க அன்னைக்கு பாப்ப அதை நினைக்க நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா, அதுல இருந்து ஏதாவது நீங்க ஒரு எமோஷனல் வசனங்கள் நிறைய பேசிருக்கீங்க, ஏதாவது ஒரு எமோஷனலா ஒரு எமோஷனலை விட அங்க வந்து எல்லாருக்கும் பிடிச்சது
இந்த நாய் நம்ம அடிச்சுட்டு இந்த நாய் ஒழுங்கா இருந்தா இந்த நாய் என்ன அடிக்குமா அவனை இந்த நாய் பார்த்து ஏழை போய் அவனை பார்த்து அடிச்சுனா இந்த நாய் இவனை பார்த்தாலே காப்பி அடிச்சேன் அந்த அடி இருக்குல்ல அது வந்து ரொம்ப பிடிச்ச டைலாக். நிறைய பேர் கேட்பாங்க எவன்ல பரிச்சையை கண்டுபிடிச்சது நாசமா போக அப்படின்னு. ஸோ நிறைய பேர் அது எனக்கு பாத்தீங்கன்னா அதுல என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மில்லியன்ஸ் கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு கமெண்ட்ஸ் ஹையஸ்ட் வந்து அதான் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை கொண்டு வேண்டாம். நான் சும்மா எடுத்து போட்டேன். நான் ஒரு ஜென்ரலா போய் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவர் தான் பரிச்சையை கண்டுபிடிச்சவர்னு போட்டுருந்தாங்க. சரி நம்மளுக்கு அதுக்கு ரிலேட் என் டயலாக போட்டு அதை எடுத்து எடிட் பண்ணி போட்டு விட்டேனா கண்ட வார்த்தை அதாவது காதுல கேட்க முடியாத வார்த்தை திட்டி விட்டுருக்காங்க. சிரிச்சுக்கிறது ஓகே ஓகே எவ்வளவு பேர் வெறியில இருக்காங்க. அதெல்லாம் வந்து வளர்ச்சி தான் கண்டிப்பா. இல்ல அவங்க எல்லாமே இல்லை அந்த விமர்சனங்கள் அந்த நமக்கு ஆதரவு எல்லாமே வந்து எல்லாமே வேணும். அதாவது இப்ப உப்பு புளி காரம் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ். விமர்சனத்தை நம்ம அப்படிதான் பாக்குறோம். ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் வாழ்த்துவான், ஒருத்தன் நம்ம சமநிலையா இருந்துக்கணும். திட்டுறவங்களையும் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி, வாழ்த்துறவங்களையும் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி. அப்படின்னா ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ஆதிக்கம் செய்துகிட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய பணியை செஞ்சுட்டே போயிட்டு இருக்கணும். இதெல்லாம் கவனிச்சுட்டு போக முடியாது. இப்ப எல்லாம் கேட்பாங்க நீங்க பாக்குறீங்களான்னு. டைம் கிடைச்சதுன்னா உட்காந்து சில பார்ப்பேன். பார்க்கும்போது கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணேன் பார்ப்பேன். ஏன்னா அதை ரசிக்க முடியாது இருக்கும். சரி சிரிச்சிட்டு இருக்கலாம் கொண்டு அப்படின்றதுனால இல்லை அது ஆக்சுவலா இன்னைக்கு அது போற வழி எங்கிட்டு திசை தெரியாம போயிட்டு இருக்கோம். அப்படிதான் அதான் இவ்வளவு சந்தோஷம். உங்களை சந்திச்சதே பெரிய விஷயம். நீங்க ரொம்ப ரொம்ப பெருசா எல்லாம் சொல்லலாம். சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அதுதான் விஷயம். பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது எல்லாருமே நாளைக்கு நீங்களும் வந்து பெரிய ஆள் ஆகலாம். நாளைக்கு பெரிய இடத்துல நீங்களும் வரணும். உங்களுடைய முயற்சிகள் வந்து அடுத்த இலக்கு நோக்கி பயணிக்கணும். கண்டிப்பா எங்களுடைய ஜேர்னி வந்து கலைத்துறை சார்ந்து இருக்குது. கடவுள் அந்த ஒரு வாய்ப்பு தந்தாருன்னு சொன்னா முயற்சி தான். சந்தீபம் வாங்க இந்தியாவில முயற்சி பண்ணுங்க. கடவுள் பாப்பாரு ரொம்ப உழைக்கிறானே, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஏதாவது அவனுக்கு கொடுக்கணும்னு அவரே டிசைட் பண்ணுவாரு. ஸோ நம்மளுடைய முயற்சி இருக்கு. இப்போ இங்க வாழ்க்கையினுடைய தேடல் எல்லாருமே பணக்காரராகவும் இருக்க முடியாது, எல்லாரும் ஏழையாகவும் இருக்க முடியாது, எல்லாரும் நடுத்தர வர்க்கமாகவும் இருக்க முடியாது. இந்த பயணத்துல எப்படி கடவுள் அமைச்சிருக்கானா உனக்கு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துருவேன். உன்னுடைய முயற்சியில நீ அந்தந்த இடத்துல உன்னுடைய தகுதியை உன்னுடைய முயற்சியால நீ போய் நின்னுக்க. ஸோ நான் இன்னைக்கு இங்க இருந்து என்னுடைய வாழ்க்கையில பிறப்புல எல்லாருமே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான். எல்லாருமே சாதாரணமா பிறந்திருக்கலாம். இறப்புல சரித்திரமாகிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி இருக்கு. கண்டிப்பா. ஸோ அப்போ ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து என்னன்னா அவங்களுடைய கனவை நோக்கி பயணிக்கிறதுக்கு அந்த கனவை முதல் உருவாக்கணும். அந்த கனவின் அடிப்படையில ஒவ்வொரு வழிகளை தேட உங்க எண்ணங்கள்ல என்ன சிந்தனைகள்ல சரியான ஆற்றலை உருவாக்கும் பொழுது உங்களுக்கான வழிகள் தானாக அமையும். ஸோ அதனால நீங்க மட்டும் இல்ல பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து நீங்க அப்படி போயிடணும். ஏன்னா இப்ப நான்லாம் 10th ஃபெயில் படிச்சு ஃபெயில் ஆகும்போது நிறைய பேர் எனக்கு ரொம்ப இதெல்லாம் சொன்னாங்க, எப்படி முன்னேற போறானோ அப்படி இப்படின்னாங்க. வழிகள் 1000 இருக்கு. படித்தாலும் இருக்கு, படிக்கலாலும் இருக்கு. ஸோ நமக்கான தகுதியை வளர்த்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதை உருவாக்கிக்கங்க. நல்லபடியா இருங்க, எப்பயுமே சந்தோஷமா இருங்க. நம்மளும் சந்தோஷமா இருந்து பிறரையும் சந்தோஷமா வைக்கிறக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கோ அதை செய்யுங்க. கண்டிப்பா. அதோட இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து காய்ச்சலாம் நினைக்கிறேன். எங்களுடைய ருத்ர தாண்டவம் என்கின்ற ஒரு மியூசிக் வீடியோ, அதாவது வீடியோ இல்ல ஆடியோ மட்டும் இன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம்னா ஸ்டேஜ்ல வந்து உங்களுடைய கையால உன்னிகிருஷ்ணன் சார் கண்டிப்பா முதல்ல இன்னைக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையும் மழை வந்து அந்த பகுதியில மட்டும் பெய்யாம 10 பகுதியில பெஞ்சுக்கிட்டேன். மழை வேணாம்னு சொல்லக்கூடாது. அதனால முடிந்த அளவுக்கு அந்த பகுதியில மட்டும் மழை கொஞ்சம் ஒரு 3-4 மணி நேரம் மட்டும் பெய்யாம இருந்துச்சுன்னா அந்த விழாவை சிறப்பிச்சுட்டு, ஏன்னா இதுக்காக இந்த பிரம்மகுமாரி லம்பு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதங்களா வந்து ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ரொம்பவே உழைச்சிருக்கிறாங்க. அந்த உழைப்புக்கு இறைவன் வழி செய்வார் நான் நம்புறேன். ஏன்னா சிவராத்திரி ஒட்டி இருக்கிறதுனால மக்கள் அனைவரும் வந்து அந்த தெய்வீக சூழல்ல வந்து இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசைகள். அப்புறம் உமா மேடம் வந்து ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்க இருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பா இது நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அன்னைக்கு இந்த நேரத்துல அதுவும் நம்ம செஞ்சிடலாம், சிறப்பாக செஞ்சிடலாம். கண்டிப்பா, நிச்சயம். சந்தோஷம் அண்ணா. மகிழ்ச்சி. நைஸ் டு மீட் யூ. கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ளனா சந்திப்போம். உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்கணும், ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். டச்ல இருங்க. இந்தியாவுக்கு வரும்போது கால் பண்ணுங்க. கண்டிப்பா, நிச்சயம். எங்களுக்கும் ஏதாவது வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா உருவாக்குவோம். கண்டிப்பா. அவரோட ஒரு வீடியோ போட்ட தயிர் சட்டி நஜாத் அவன் இடத்துல போனாட்டி மீட் பண்ணியிருந்தோம். அப்ப அவன் வந்து அண்ணா நம்ம ஒரு இது செய்யணும், வாய்ப்புகள் கிடைக்கும் போது நேரம் இருக்கு பண்ணுவோம்னு சொல்லி பண்ணோம். நாங்க இப்ப எப்படியும் ஒரு சில ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். நல்ல எங்களை பொறுத்த அளவுல
வடகிழக்குல ஹிட் எங்களை பொறுத்த நல்ல மக்கள் வந்து ஆதரவு வந்திருக்காங்கன்னா அடுத்தது உங்களை மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒரு இடத்துல லெஜெண்டா இருக்கக்கூடிய அண்ணா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசைன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சா அந்த வாய்ப்புல எங்களுக்கு தரலாம் தருவீங்க நம்புறோம். நம்மளும் வந்து எப்படின்னா எப்படி சொல்றது ஒரு ஓடிக்கிட்டே இருக்குதான். இப்ப நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல 400 மீட்டர்ல ஓடுறேன்னா நான் கொஞ்சம் 100 மீட்டருக்கு பக்கத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்பதான் ஆரம்பமா இருக்குன்னா அதெல்லாம் இல்லை, யார் வேணா ஓடி வந்து நிக்கலாம். இலக்கடைகள் தான் எல்லாருக்கும் ஒரே இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்க ஒரு அவங்கவுங்க யோசிக்கிற விதம் தான். அதனால உங்களுக்கும் நீங்க உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி எடுத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சினிமா எல்லாருக்குமே இருக்கு, இவருக்கு தான் அவருக்கு தான்லாம் கிடையாது. நீங்க முயற்சி செய்யுங்க, அதுக்கான வழிகள் தானா பிறக்கும். சரியா? சந்தோஷம். எங்களுக்கு டைம் எடுத்தேன்னா ஒரு எப்படி ஒரு அன்பாக வந்து ஒரு அமைதியாக பேசியிருந்தீங்க. நன்றி அண்ணா. முகம் சொல்லிக்காம அப்ப அந்த வகையில உங்களுக்கு எங்களுடைய உறவுகள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சு. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லாருமே வந்து வேண்டிக்கங்க, இந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடக்கணும். நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கங்க. மட்டக்களப்பு பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாமே இந்த விழாவில் வாங்க. ஒருவேளை மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா கொடையோட வந்துருங்க. ஃபங்க்ஷன் எப்படியா நடத்திடுவோம். கண்டிப்பா நிச்சயமாக. ஐயா சொல்லிட்டாங்க 2 மணிக்கு மேல பெய்யாது அப்படின்னு. அந்த வகையில இந்த வீடியோ வந்து இதோட நாங்க முடிச்சு கொள்கின்றோம். மேலதிகமாக வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் வந்து இப்போ பார்ட் 1 பார்ட் 2 வந்து நாங்கள் தொடர்ச்சியா வந்து அப்படி பண்ணிக்கொண்டே இருப்போம். இதை வந்து அண்ணாவோட கதைச்ச இந்த ஒரு இன்டர்வியூ மட்டும் நாங்க தனி ஒரு வீடியோ வந்து நாங்க மக்களுக்காக மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க. நன்றி. பாய்.